பரிசுத்த பிதாவே, உடைய பாதத்தில் நாங்கள் வந்து உண்மை பணிந்து கொள்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். உடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக உடைய பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உடைய வேதத்துள்ள மகத்துவங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள வார்த்தை உடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் விடுதலையும் கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த பேதுரு எழுதின முதலாவது பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8ஆம் வசனம் துவங்கி. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவங்கி. பதினைந்து வரை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொதுவான நிருபத்தில் பல மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்.
இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 13ஆம் வசனத்திலிருந்து அவர் அரசாங்க அதிகாரிகளை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். 18ஆவது வசனத்தில், 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேலைக்காரர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் மனைவிகளுக்கு சில ஆலோசனையை கொடுக்கிறார். 7ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் புருஷர்களுக்கு சில ஆலோசனை கொடுக்கிறார். இப்படி வேறு வேறு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே வருகிறார். இந்த 8வது வசனத்திலிருந்து அவர் எல்லாருக்கும் பொதுவான சில ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களுமா இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் யாவரும் ஒன்றாயிருங்கள், அன்போடு இருங்கள், மன உருக்கத்தோடு இருங்கள், இணக்கமாயிருங்கள், ஒரு மனதோடு இருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஆகையினால இந்த பகுதியில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஒரு இசை கச்சேரியில் பல இசைக்கருவிகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஒரு இசையை அமைப்பது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் ஒன்று இசைந்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு ஒரு மனது இருக்க வேண்டும். ஒரே நற்செய்தியினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு இரட்சகருடைய அரவணைப்பின் கீழாக இருந்து ஒரு வேத வசனத்துடைய வழிநடத்துதலிலே நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக இணக்கம் உள்ளவர்களாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை நாம் மேற்கொள்வதற்கு இது ஐக்கியம் மிக மிக உதவியான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் துயரங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் இவைகளிலே நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பது நம்மோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம்தான். அதனால இந்த பகுதியில் அவர் சொல்கிற காரியம், நீங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு இணக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். 2வதாக அவர் சொல்லுகிற காரியம் ஆசீர்வதியுங்கள். 9ஆம் வசனத்தில் பேதுரு சொல்கிற ஒரு மிக முக்கியமான காரியம், தீமைக்கு தீமையை நீங்கள் சரி கட்ட வேண்டாம். அது மட்டுமல்ல, நீங்கள் உதாசீனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்களை நீங்கள் திருப்பி வைய வேண்டாம் என்று சொல்கிறார். ஆகையினாலே தீமைக்கு தீமை செய்யாமல் அதற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னென்னா, நாம் ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு முன்பதாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி, நித்திய ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் பிரயாணப்படுகிறோம். ஆகையினாலே அந்த நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் இப்பொழுது ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இங்கே ஒரு மிக முக்கியமான உண்மையை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். ஆண்டவருடைய நித்தியமான ஆசீர்வாதத்திற்காக கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்றால், 4ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். நாம் மறுபடியும் பிறந்ததினாலே நமக்கு ஒரு நித்திய சுதந்திரம், அழியாத சுதந்திரம் ஒன்று உண்டு. அந்த நம்பிக்கை, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையினாலே நாம் நிகழ்காலத்தில் வருகிற பாடுகளை எதிர்கொள்ளவும், பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும், தீமைக்கு தீமை செய்யாதபடி இருக்கவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் நமக்கு எதிர்நோக்கி இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே ஆசீர்வாதத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். அவர் ஃபியூச்சர் டெஸ்டினி டிட்டர்மைன்ஸ் அவர் ப்ரெசன்ட் கான்டக்ட். நம்முடைய நித்திய சுதந்திரத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறபடினாலே நிகழ்காலத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை நாம் இலகுவாக கையாளலாம் என்று சொல்கிறார். தொடர்ந்து 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்தில்
சங்கீதக்காரனுடைய வேத வசனத்தை இங்கே பேதுரு கோட் பண்ணுகிறார். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நம்ம எல்லாரும் அதை தான் விரும்புகிறோம் இல்லை? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்ன செய்யணும்? ரொம்ப அழகான ஆலோசனை கொடுக்குற. என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. நல்ல நாட்களை பார்க்கணும் அப்படின்ற விருப்பத்தோடு இருக்கிறவங்க வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகள், அது மட்டுமல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அதைரியத்தை, அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை நாம் பேசாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க? நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிக்கிட்டே தான் நல்லது நடக்கும்னு சொல்லுது போட்டிருக்கு அந்த வசனம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லலை அந்த வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்னா என்ன அர்த்தம்? நான் நல்லது நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லலை. அதுக்கு பதில் நம்முடைய நாவை சரியாக பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாதபடி தேவையில்லாத வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4:29. இங்கே பவுல் சொல்கிறத கவனிச்சிங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை எது? கெட்ட வார்த்தை நான் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் சில நேரத்தில். ஆனால் எது கெட்ட வார்த்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, மீதி வசனத்தில் சொல்கிறாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தைக்கு ஆப்போசிட் எது? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை தான் நல்ல வார்த்தை. இப்போ பக்தி விருத்திக்கு ஏது இல்லாத எல்லா வார்த்தையுமே என்ன வார்த்தைங்கிறாரு? கெட்ட வார்த்தை. அது பயனற்ற பேச்சு. ஆகையினால அதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நீதிமொழிகள் புத்தகத்தில் இந்த சொற்களை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை? நற்செய்தி எலும்புகளுக்கு ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மருந்து. நம்ம பேசுகிற வார்த்தையே மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய வலிமையுடையது, ஆறுதல் படுத்தக்கூடிய வலிமையுடையது, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வலிமையுடையது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம பேசுகிற வார்த்தைகளை கேட்டு மற்றவங்க பயப்படுறாங்களா? மற்றவங்களை பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறோமா? மற்றவர்களை துன்பப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோமா? வருத்தப்படுகிற மாதிரி பேசுகிறோமா? நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம பேசுகிறதுனால அவங்களுக்கு தான் ஆபத்துன்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? நீ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண விரும்பினால் உன் நாக்கை கவனமாக வச்சுக்கங்கிற. அப்போ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண விரும்புகிறவன் அவன் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உண்மையை புரட்டுகிற அல்லது உண்மையை மறைக்கிற, நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப அழகாக பேசுவோம், பேசுகிறது உண்மை தான். ஆனால் பாதி உண்மையை என்ன செஞ்சுருவோம்? மறைச்சிருவோம். ஒரு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஐயோ எனக்கு பயங்கரமான வேலைங்க, வேலை பெண்டை கலட்டுறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லவே, அப்படி பெண்டை காட்டுற மாதிரி வேலை இருக்கிறதுனால டபுள் பங்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்க சொல்லவே இல்லை. எவ்வளோ தந்திரமான பேச்சு இல்லைங்களா? அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்தில் அதிக வசனத்தினால் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அடக்கி வாசிக்கணும்னு சொல்கிறேன். தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தைகளை குறைத்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. தேவையில்லாத காரியங்களை பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் வருவித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய உறவுகளிலே நிறைய நேரத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நம்ம சொல்லுகிற வார்த்தைகள். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்க நிறைய நன்மைகள் செய்வாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தை வருத்தப்படுகிறபடி ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்?
செஞ்ச நன்மையை பற்றி யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்றது தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த நாவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாவுக்கும் மனிதனுடைய ஆவிக்கும் சம்பந்தம் இருக்குது. மோசையை பற்றி வேத புத்தகம் சொல்லும்போது, அவன் தன் ஆவியில் கலங்கி நாவினால் பதறி பேசினான். சரிங்களா? அப்போ நம்ம ஆவியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அது எங்கே தெரியும்? நம்ம பேச்சில் தெரியும். நம்முடைய பேச்சு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறதாக, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதாக, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாக, நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது மற்றவர்களை மட்டுமல்ல, அது என்னையே பாதிக்கும். நான் ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை காண வேண்டும் என்று இருந்தால் என்னுடைய நாவை ஜாக்கிரதையாக வைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது சொல்கிற முக்கியமான ஒரு காரியம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்ய கடவன். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது, repent from evil and do good. பொல்லாப்பு தவறு செய்வதிலிருந்து மனம் திரும்பி நன்மை செய்ய வேண்டும். இந்த 10, 11, 12 இந்த 3 வசனமும் சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் திருப்பி பாருங்கள். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் இந்த 3 வசனங்களையும் அங்கே இருந்து பேதுரு எடுத்து கையாளுகிறார். 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14 வசனம். இந்த பகுதியிலிருந்து தான் இந்த வசனங்களை எடுத்து இங்கே பேதுரு கையாளுகிறார். என்ன கான்டெக்ஸ்டில் இந்த 34ஆம் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, முன்னாடி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தாவீது சவுலினாலே பல இடங்களிலே துரத்தி அடிக்கப்பட்டான். பயங்கரமான நெருக்கம், கடைசி எதிரிக்கிட்டேயே போய் ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. எதிரி அவனை பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தணுன்னா அங்கே பைத்தியக்காரன மாதிரி ஆக்ட் பண்ணி தப்பிச்சு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் தான் சங்கீதக்காரன் இந்த 34ஆம் சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். அதில் அவர் சொல்கிற காரியம், தீமைக்கு தீமையை செய்ய வேண்டாம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது அதுதானே. சவுல் அவனை கொல்லும்படியாக வகை தேடினான். கொல்லும்படியாக வகை தேடி படையை கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் தாவீதுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருந்தது? அவனுடைய ஃப்யூச்சர் என்ன? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். அவனுடைய ஃப்யூச்சர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ஆனால் ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது? அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ராஜா கொல்ல வர்றான், படையை கூட்டிட்டு இவன் தப்பிச்சு ஓடிக்கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் திருப்பி என்ன செய்யணும்? சவுல் தீமை செய்ய வந்தவனுக்கு திருப்பி தீமை செஞ்சுருக்கணும். அவன் பொல்லாப்பை செய்ய வந்தவனுக்கு திருப்பி பொல்லாப்பை செய்யாமல் அவனுக்கு நன்மை செய்கிறான். பொல்லாப்பை செய்யாமல் இருப்பது ஒன்று, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அது மட்டும் பத்தாது, திருப்பி அவனுக்கு நன்மை செய்ய சொல்ல. தாவீதை கொல்லுவதற்கு பல முறை முயற்சி பண்ணான். ஆனால் தாவீது சவுலினுடைய கைகளில் சிக்கலை. ஆனால் 2 முறை சவுல் தாவீதோட கையில் சிக்குனான், வசமாக மாட்டிக்கிட்டான். சகோதரர்கள் நண்பர்களாக சொல்கிறாங்க, ஆண்டவர் ஒரு சத்துருவன் கையில் கொடுத்துட்டாரு, ஒரே போடா போட்டு தள்ளிடு. ஆனால் தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? பொல்லாதவனிடத்திலிருந்து பொல்லாதது வரும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேலே தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? கையில் கிடைச்ச சவுலை சுகமாக போக விட்டுட்டான், பொல்லாப்பை விட்டுட்டான். ஆனால் அது மட்டும் பத்தாதான், என்ன செய்யணுமா? பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய். நன்மை செய். சவுலுக்கு நன்மை செஞ்சான தாவீது? யுத்தத்தில் சவுளுடைய பிள்ளைங்களும் செத்து போனாங்க.
குடும்பமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. தாவீது பட்டத்துக்கு வந்த அரசனானு என்ன கேட்டான் தெரியுமா? பொதுவாக எல்லா அரசர்களும் கேட்கறது வழக்கம் தான். என்னென்னா, சவுல் குடும்பத்தில் எவனாவது மிச்ச மீதாரி இருக்கான்னா என்ன செய்வாங்க? கொன்னுடுவாங்க. இருக்கானான்னு விசாரிக்கிறேன். ஆமாம் இருக்கிறாங்கய்யா. யார்? மேவிபோசேத்துன்னு ஒருத்தன் இருக்கான். அவங்க அம்மா தூக்கிட்டு போகும்போது கீழே போட்டு 5 வயசுலேயே அவனுக்கு 2 காலும் முடமான ஒரு பையன் இருக்கிறான். தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? அவனை வர சொல்லுங்க. அவன் எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? பயந்து நடுங்கிட்டு வந்திருப்பான். நான் தாவீது என்ன சொன்னா, நீ லைஃப் லாங்காக ஏன் டேபிளில் உட்காந்து நீ சாப்பிடுவ, ஏன்னா நீ ராஜகுமாரன் சொன்னான். எந்த ராஜகுமாரன்? இவனை ஓட ஓட விரட்டினானே அந்த ராஜாவினுடைய பையனுக்கு, பேரனுக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது. யாருமே செய்ய மாட்டாங்க. அப்போ தீமைக்கு தீமை செய்யாமல் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய். ஏன்னா ஆண்டவர் அதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானம் நமக்கு எவ்வளோ முக்கியங்க நம்ம லைஃப்பில். அவங்க போனால் போட்டோம், அவங்க பேசாட்டி போனால் பரவாயில்ல, நம்ம சமாதானத்தை பற்றியெல்லாம் கேர் பண்ணுறதே இல்லை. அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம அதை விட்டுடுறோம். ஆனால் ஆண்டவரோடு சமாதானமாக இருப்பது மட்டும் போதாது. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க முற்படுங்க. சமாதானத்துக்கு 2 பேரும் ஒத்துக்கணும். ஒருத்தர் திரும்பிட்டு போகும்போது நம்ம போய் சமாதானம் பண்ண முடியாது. அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு சமாதானத்துக்கு ஓப்பனாக இருக்கணும். ஆகையினால ஆண்டவர் சொல்கிற காரியம், நல்ல நாட்களை காண வேண்டுமா, ஜீவனை நீ விரும்புகிறாயா, நீ செய்ய வேண்டிய காரியம் நாம ஜாக்கிரதையை வச்சுக்கணும். பொல்லாப்பை விட்டு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும். அப்படி செய்யும்போது என்ன நடக்கும்? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. இப்படி கடவுளுடைய பாதையில் நடக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார், நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார். நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய அனுகிரகத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இது ஏதுகரமாக அமையும். ஆகையினாலே இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிற அற்புதமான ஒரு காரியம், ஆண்டவரும் நமக்கு ஆதரவாக இருப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொல்லாப்பை விட்டு திரும்பி நன்மை செய்ய வேண்டும். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும். இப்படி செய்யும்போது கடவுளே நமக்கு அனுகிரகமாக இருந்து, கடவுளே நமக்கு ஃபேவராக இருந்து நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அடுத்தபடியாக நம்ம வாசிக்கிற காரியம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். உலக வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வாதத்திற்கு ஒரு பொருள் பாடுகள் அற்ற ஒரு வாழ்வு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் பாடுகளுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு உண்டு. ஏனென்றால் இந்த பாடுகள் நம்ம ஆண்டவர் அன்றைக்கு நெருங்கி செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறபடினாலே இந்த ஆசீர்வாதத்திலேயே பாடுகளும் இருக்கிறது. அதை தான் அந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கணும். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். 9ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த ஒரு காரியம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதுக்காக? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்னு சொன்னார். நம்முடைய அழைப்பு என்ன என்பதை குறித்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நன்மை செய்யணும். நன்மை செய்து என்ன செய்யணும்? பாடுபடணும். தீமை செய்து பாடுபடுறது அது எல்லாரும் செய்வாங்க, அதை பற்றி அவர் சொல்ல. நன்மை செய்து பாடுபட வேண்டும், அது தேவனுக்கு முன்பதாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நம்முடைய அழைப்பே நன்மை செய்து பாடுபடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன் பின்னாடி பகுதியில் சொல்றார், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள்
தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. கிறிஸ்து நன்மை செய்து பாடுபட்டார், நீதி செய்து துன்பப்படுத்தப்பட்டார், ஆண்டவர் உகந்த வாழ்க்கை வாழ்ந்து உபத்திரவப்பட்டார். ஆகையினால இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஒரு மாதிரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. ஆகையினாலே நீதியின் நிமித்தம் நமக்கு துன்பங்கள் வரும், பாடுகள் வரும். இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய மலை பிரசங்கத்தில் சொன்ன காரியம் நமக்கு தெரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 12 வசனங்களிலே அவர் சொன்ன காரியம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பரலோகத்தில் பலன் இருக்கிறது. ஆகினாலே பூமியிலே பாடுகள் உண்டு. நீதியின் நிமித்தம் துன்பம் வரும், பாடுகள் வரும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேத புத்தகம் வலியுறுத்துகிறது. அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆகையினாலே பாடுகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த பாடுகளை நாம் எதிர்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்தில் தெளிவாக சொன்னார், உலகம் உங்களை பகைக்கும். ஏனென்றால் அது என்னை பகைத்தது, என்னுடைய பாதையில் நடந்தாங்கன்னா உங்களையும் அது பகைக்கும்னு சொன்னார். ஆகையினாலே அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நாம் சந்திப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவர் சொல்லுகிற காரியம், அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த பகுதியில் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாடுகள் உங்களுக்கு வரும், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். பாடுகளை எதிர்கொள்வதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார், அதற்கு உங்களை பலப்படுத்துவார். கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படியா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கான இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள்னு அர்த்தம். எனக்காக பாடுபடுவீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை மார்டையர். ஆகையினால பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு முக்கியமான வேலை என்ன? குதிக்கிறதுக்கு ஆடுறதுக்கு மட்டும் அவர் உதவி செய்யறதில்லை. அவர் அதுக்கு பரிசுத்த ஆவியானவரே தேவையில்லை. பாடுகளை எதிர்கொள்வதற்கு அவர் நம்மை வலிமைப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்காக நீதி நிமித்தம் பாடுகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், அதற்கு அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. வேதத்தில் திருச்சபை வரலாற்றில் இதை நம்ம பார்க்கிறோம். எக்கச்சக்கமான ஆண்டவருடைய மனிதர்கள் கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் ஏராளம் உண்டு. ஏராளமானவர்கள் மரித்து போனாங்க. எப்படி மரித்து போனாங்க? யாரும் பயந்து ஓடலை, யாரும் பாடுகளுக்கு அஞ்சி நடுங்கலை. எல்லாரும் தைரியமாக மரணத்தை சந்தித்தார்கள், மேற்கொண்டார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு கடவுளுடைய மனிதன் சொன்னார், பாவியான எனக்காகவே இயேசு உயிரை கொடுத்துருக்கும் போது என்னை நேசித்து எனக்காக உயிரை கொடுத்து மீட்பை உண்டு பண்ணின ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா? இந்த மனநிலையோடு அநேகர் ஆண்டவருக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆகையினாலே கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் வரும், அதற்கு அஞ்ச வேண்டாம். இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல்.
சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலையும் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆகையினால ஆண்டவர் சொல்கிற அற்புதமான ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், மனிதனுக்கு அல்ல, மனிதனுடைய பயமுறுத்தலுக்கு அல்ல, மனிதனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல. ஆகையினாலே கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்ற காரியத்தை அழகாக தெளிவாக சொல்கிறார். இந்த வசனம் எங்கிருந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது? இதுவும் பேதுரு எடுத்து கையாளுகிற ஒரு வேத வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12 to 14 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 12 to 14 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிக்கலாம். போதும். இந்த வசனங்களை தான் பேதுரு எடுத்து இங்கே உபயோகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்? அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்களுக்கு அச்சமுமாய் இருப்பாராக. ஆண்டவருக்கு பயப்படுங்கள், மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மனிதனாலே சரீரத்தை மாத்திரம் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையினாலே நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினாலே இந்த பயங்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், அப்படி செய்யும்போது என்ன நடக்கும்? அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். நாம் அடைக்கலம் போகக்கூடிய இடமாக கடவுள் இருப்பார் என்று சொல்லி இங்கே வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள், மற்றவர்களுடைய பயமுறுத்தலுக்கு பயப்பட வேண்டியதில்லை, பாடுகளை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். கடைசியாக அவர் சொல்கிற காரியம் 15ஆம் வசனத்தில், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கவனிங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வேத வசனம். மற்ற பகுதிகளில் நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்குது, ஆனால் இங்கே அப்படி சொல்லலை. இங்கே என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா? அவங்க நம்மக்கிட்ட விசாரித்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஏன் நம்மக்கிட்ட விசாரிக்கிறாங்க? நம்ம லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பயப்பட மாட்டோம், நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. நம்ம தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்கிறத பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்க நம்மக்கிட்ட வித்தியாசமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் நம்முடைய நம்பிக்கை குறித்து அவங்க என்ன செய்வாங்கன்னா விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கிறாங்களா யாராவது? அப்படி விசாரிக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படி வித்தியாசமாக எல்லார போல நம்மளும் இருந்தால் நம்மளை என்னன்னு அவங்க கவனிக்க போகிறாங்க? கவனிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அன்புள்ளவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாதவர்களாகவும் இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை குறித்து அவங்க நம்மக்கிட்ட அவங்களே என்ன செய்வாங்க? விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது என்ன சொல்றாரு? அப்படி விசாரிக்கிறவர்களுக்கு உத்தரவு சொல்வதற்கு எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் உள்ள நம்பிக்கையை குறித்து நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு எவரடியாக இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சாட்சியான வாழ்க்கை, நம்முடைய சாட்சி சொல்லுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அநேக கடவுளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். அவங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததை பார்த்து வியந்து போன உலகம், வியந்து போன மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அப்படிப்பட்ட தருணங்கள் நம்முடைய நம்பிக்கை குறித்து சொல்லுவதற்கான வாய்ப்புகளாக அமையும். விசாரித்து கேட்கிறவர்களுக்கு நாம் மாறுத்தரம் சொல்லுவதற்கு
நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியமான சாட்சியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் வந்து ஆண்டவரை குறித்து விசாரிக்கிறவர்களுக்கு, நம்முடைய நம்பிக்கை குறித்து விசாரிக்கிறவர்களுக்கு நாம் எப்பொழுதும் உத்தரவு சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். யார் ஆயத்தமாக இருக்கணும்? யார் ஆயத்தமாக இருக்கணும்? ஒவ்வொருத்தரும். எல்லாரும் பாஸ்டர்கிட்ட வரமாட்டாங்க, எல்லாரும் ஊழியக்காரர்கிட்ட போக மாட்டாங்க, எல்லாரும் பக்கத்து வீட்டில் இருக்கிற கிறிஸ்தவ நண்பர்கள்கிட்ட விசாரிப்பாங்க. நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு என்ன காரணம்? உங்கள் வீட்டில் சண்டை சத்தமே கேட்க மாட்டேங்குதே, என்ன சீக்ரெட்டு? கேட்குறாங்களா? அப்படி கேட்கணும். உங்கள் வீட்டில் எப்போதும் பாடல் சத்தம் கேட்குது, மகிழ்ச்சியின் ஆரவாரம் கேட்குது, என்ன சீக்ரெட்? நீங்கள் பிரச்சனைகளை எளிதாக கையாளுகிறீர்களே, மரணத்தை கூட ஈஸியாக, மரண தருவாயில் கூட நீங்கள் அவங்கள அழகாக கையாளுறீங்க. மரணம் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை தைரியமாக மேற்கொள்ளுகிறீர்கள், கவலையை மேற்கொள்ளுகிறீர்கள். இது என்ன சீக்ரெட் என்று மற்றவர்கள் கேட்கும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நீதி நிமித்தம் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவின் வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு உகந்தவைகளாக இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தீமையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சி பகர்கிறதாக இருக்கும். அது மட்டுமல்ல, நம்மிடத்திலே மற்றவர்கள் வந்து விசாரித்து கேட்பதற்கு எதுகரமாக அது அமைந்திருக்கும். ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளிலே நற்செய்தியை சொல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நற்செய்தியை நாம் சொல்லுவது நம்முடைய கடமை. ஒரு கடவுளுடைய மனிதன் இன்றைக்கு காலையில் நான் ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டு வந்தபோது சொன்னார், கல்லறையில் இருக்கிற கல்லை புரட்ட வேண்டியது நம்முடைய வேலை, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்ப வேண்டியது ஆண்டவருடைய வேலை. நற்செய்தி சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. ஆனால் அதை ஆண்டவர் பயன்படுத்தி அநேகரை சந்திக்க வேண்டியது கடவுளுடைய வேலை. நம்மளால் சும்மா ஆர்டினரி திங்ஸ் தான் செய்ய முடியும். இந்த கல்லை புரட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்மளால் செய்ய முடியும். அதனால் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு? நீ அதை கல்லை புரட்டுப்பா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேங்கிறார். ஆகையினால உங்களையும் என்னையும் கடவுள் பயன்படுத்தி இந்த அவநம்பிக்கை ஆன கல்லை புரட்டுவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். இந்த நற்செய்தி அறிவிக்கிற கருவிகளாக, பாத்திரங்களாக, நம்மிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை பறைசாற்ற ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது கர்த்தர் கிரியை செய்து பெரிய காரியங்கள் நடப்பிப்பார். ஒருவேளை அதனுடைய தாக்கம் அன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், பல ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும்போது இந்த ட்ரெஸ்ஸை வச்சு பாதுகாத்தது யார்? சவுல். ஆனால் ஆண்டவர் அவனை சந்திச்சார். அவன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதற்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இப்படி அடித்து துன்பப்படுத்தி கல்லால் இருந்து கொள்றோம், இவன் பிதாவை இவர்களுக்கு மன்னியும்னு இவனும் சொல்கிறானே இயேசுவை போலவே அப்படின்னு அவனை கூர்ந்து கவனித்த போது அவன் பார்த்த ஒரு காரியம், அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல எந்த தருணத்தில்? மரண தருணத்தில், மரண தருவாயில். மரண தருவாயில் நிறைய பேர் முகத்தை பார்த்துருக்கீங்களா? தேவதூதன் மாதிரி இருக்குமா? விசுவாசம், நம்பிக்கை இருந்ததுன்னா இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னா அப்போ தான் உலகத்தில் இல்லாத எல்லா கேள்வியும் மனசில் வரும். ஏன்னா அந்த கேள்விக்கு எல்லாம் உயிரோடு இருக்கும்போது பதில் யோசிக்கலை, அப்போ பயங்கரமாக வசனம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மரணம் படுக்கையில் இருக்கும்போது தான் எங்கே போகிறோன்றதை பற்றி சீரியஸாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. முகம் எப்படி இருக்கும்? எங்கே போகிறேன்னு நம்பிக்கையோடு போகிறவங்களுடைய முகத்துக்கும் எங்கே போக போகிறேன்னு குழப்பத்தில் போகிறவங்களுடைய முகத்துக்கும் பெரிய வித்தியாசம். இங்கே ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்தது? எல்லாரும் கல்லை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஓங்கி பல்ல கடிக்கும்போது ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்குள்ளாக கொடுத்துருக்கிறார். நம்ம எங்கே போகிறோம்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து எழும்பி நிற்கிறத அவன் பார்க்குறான், இவங்க பல்ல கடிக்கிறத அவன் பார்க்கல. அவன் மரிக்க போகிற அந்த தருணத்திலும் அற்புதமான ஒரு
சூழலை நம்ம பார்க்குறோம். இது சவுலினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருந்தது. ஃபஸ்ட்டு அடி இது. ரெண்டாவது தான் தமஸ்குவின் பாதையில் போகும்போது ஆண்டவர்களை சந்தித்தது. ஆகையினால ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு இனம் புரியாத தாக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஒரு சகோதரன், இந்து சகோதரன், ஆண்டவர் அறியாதவர், ஒரு மரண வீட்டுக்கு வந்துட்டு போனார். அவங்க விபத்தில் இறந்து போன ஒரு சகோதரி அவங்க குடும்பத்தார இருந்த அந்த இல்லத்திற்கு அவர் வரவேண்டிய தருணம் என ஒரு சூழல், ஒரு உறவின் முறையாக இருப்பதனால அவர் வந்துட்டு போய் அவங்க வீட்டில் போய் அவர் சொன்ன காரியம், நான் கூட வேற ஒரு காரியத்தை நான் கற்பனை பண்ணிட்டு போனேன். விபத்தில் இறந்துட்டாங்களே, இவ்வளோ கதறி கூப்பாடு போட்டு பயங்கர கலவரமாக இருக்கும்னு நினச்சிட்டு போனேன். அவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக அழகாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்மை குறித்து மற்றவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்றது நிறைய இடத்துல நமக்கு தெரியாது. நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை அப்படிப்பட்டது, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது. ஆகையினாலே அந்த நம்பிக்கையில் சிறப்பட்டவர்களாக கடவுளுக்காக வாழ தூய ஆவியாகி கடவுள் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பாடுகளை ஒரு மனதோடு சந்தியுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீதிமான்களாய் நடவுங்கள். நாவை காத்துக்கொள்ளுங்கள். பொல்லாப்பை விட்டு நீங்கள் நன்மை செய்யுங்கள். சமாதானத்தை தொடருங்கள். பாடுபடுங்கள். கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். மனிதருக்கு பயப்படாமல் இருங்கள். நம்பிக்கை குறித்து விசாரிக்கிற யாவருக்கும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். பரிசுத்தம் கிருபை அன்பும் இல்லை எங்கள் பரலோகத்தாப்பனே, முன்னணியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நாங்கள் பெற்றிருக்கிற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை, வாடாத நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை, ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்துவதற்காக, வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தீமைக்கு தீமை செய்யாமல் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்க எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே உடைய பாதத்தை நாங்கள் வந்து ஆண்டவரே நல்ல நாட்களை காண்பதற்கு எங்களுடைய நாவுகளை காத்துக்கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு உகந்ததாக வைத்துக்கொள்ளவும், தேவனோடு கூட நல்ல உறவில் இருக்கவும், ஆண்டவரே அவருடைய கண்கள் எங்கள் மேலும் அவருடைய செவிகள் எங்களுக்கு திறந்திருக்கவும் நீர் கிருபை செய்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீதி நிமித்தம் பாடுபடவும், கர்த்தரை பரிசுத்தம் பண்ணவும், பயப்படாமல் விசுவாசத்தோடு இருக்கவும், எங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே நாங்கள் உத்தரவு சொல்லுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கவும் கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரத்தில் நல்ல பிரசங்கம் பண்ணுகிறோம், அழகாக பேசுகிறோம் ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பரிசுத்தம் ஆண்டவரே, வாழ்க்கையில் வார்த்தையிலே அன்பு, வாழ்க்கையிலே அன்பு, இரக்கம் இவைகளை நீங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் தந்து ஆண்டவரை நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். நீதி செய்வது மாத்திரமல்ல, நீதி நிமித்தம் வருகிற பாடுகளையும் துன்பங்களையும் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்ய உடைய தயவுள்ள கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை முக்கியம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.